யோகேபேத். என் கணவர் பெயர் அம்ராம். நான் ஒரு எபிரேய பெண். எகிப்து நாட்டுல நாங்க 400 வருஷமா அடிமையா இருந்தோம். எகிப்து நாட்டுடைய ராஜா பெயர் பார்வோன். அவன் மிகவும் மோசமானவன், கடின இதயம் உள்ளவன். நாங்க எகிப்து நாட்டுல 400 வருஷமா அடிமையா இருந்தோம். நாங்க பல்கி பெருகினதுனால எகிப்து நாட்டுல இருக்கிற ராஜா பார்வோன் சொன்னா இது மாதிரி பிறக்கிற ஆண் குழந்தைங்களை சாவடிக்கணும் சொன்னா. நாங்க 400 வருஷமா அடிமையா இருந்தோம். நாங்க உடுகிற பெருமுச்ச கத்தர் கேட்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தைய பிறக்க செஞ்சாரு. அந்த குழந்தை மிகவும் அழகா இருந்துச்சு. அந்த குழந்தை நான் 3 மாசம் பத்திரமா ஒளிச்சு வச்சு வளர்த்தேன். 3 மாசம் இந்த குழந்தைய நான் பத்திரமா ஒளிச்சு வச்சு வளர்த்த பின்பு என்னால இந்த குழந்தைய ஒளிச்சு வச்சு வளர்க்க முடியல. அதனால நான் ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அதை கீழ் பூசி ஆற்றோரத்துல இருக்கிற நாணல் செடியில என்னோட குழந்தைய வச்சேன். எனக்கு ஒரு மகள் இருந்தா. அவ பேர் மிரியம். அவ மிகவும் ஞானமுள்ளவள். இந்த நாணல் பெட்டி எங்க போதோ அதே தொடர்ந்து என் மகளும் போனா. அப்போ பார்வனுடைய மகள் அங்க குளிக்க வந்தா. நாணல் பெட்டில குழந்தை அழுற சத்தம் கேட்ட உடனே திறந்து பார்த்தா அப்போ அதுக்குள்ள அழகான குழந்தை இருந்துச்சு. இந்த குழந்தை நம்ம வளர்க்கலாம் சொல்லிட்டு அவ அந்த குழந்தை எடுக்க போனா. உடனே என்னோட மகள் சொன்னா, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணுமா கேட்டா. உடனே பார்வனுடைய மகள் சொன்னா, ஆமா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு எனக்கு ஆள் வேணும் சொன்னா. உடனே என்னோட மகள் என்னையே கொண்டு வந்து விட்டா. பார்வனுடைய மகள் சொன்னா, இந்த மாதிரி இந்த குழந்தைங்க பத்திரமா நல்லா வளர்த்துட்டாங்க. நான் உங்களுக்கு மாசம் மாசம் பணத்தை கொடுத்துறேன் சொன்னா. நான் அந்த பணத்தையே வாங்கிட்டு இந்த குழந்தைய நான் பத்திரமா வளர்த்தேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வளர்த்தேன். கர்த்தர் தான் உண்மையுள்ள தேவன், அவதான் உண்மையுள்ள ரட்சகர். நாங்க 400 வருஷமா எகிப்து நாட்டுல அடிமையா இருக்கோம். அவரோட விடுவிக்க தான் பிறக்க செஞ்சாரு அப்படி சொல்லிட்டு நான் கர்த்தரோட வார்த்தையை சொல்லி சொல்லி வளர்த்தேன். ஒரு வேளை நான் நினைச்சேன் ஒரு வேளை இந்த குழந்தை இறந்து போயிடுமா நினைச்சேன். ஆனா கர்த்தர் இந்த குழந்தைய பாதுகாத்து பாவனுடைய வீட்லயே இந்த குழந்தைய வளர்க்க செஞ்சு எனக்கு பணத்தையே கொடுத்தாரு. கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் சர்வ